மறக்க முடியுமா மறுபடியை மறக்க முடியுமா மறக்க முடியுமா மறுபடியை மறக்க முடியுமா நினைத்த மனதில் கண்ணீர் துறக்கும் நினைத்த மனதில் கண்ணீர் துறக்கும் அனைத்து உயிரும் அவன் திருவடிகளை மறக்க முடியுமா மறுபடியை மறக்க முடியுமா சத்தியமாவது புத்தகிற பல்லவா மறக்க முடியுமா மறுபடி மறக்க முடியுமா ஒரு குற்ற பரம்பரை சட்டமறித்தவன் யுத்தவனில்லையே மறக்க முடியுமா மறுபடி மறக்க முடியுமா
month. Interest coming now. Blood and nonsense கட்டபொம்மன். கம்பங்கூழ் குடிக்கும் கரமூச்சு கட்டபொம்மன். 7 ஆண்டுகளாக வரித்துறை கொடுக்கவில்லை. 12 தேசம் பிடித்த 12 தங்க மடல் பெற்றவங்க ஜமக்காரன் இந்த காலத்துறை. என்ன எதிர்க்க துணிந்து விட்டார் இந்த பாஞ்சாலம் குறிச்சி கட்டபொம்மன். 72 பாடப்பட்ட மன்னர்கள் 71 பாடப்பட்ட மன்னர்கள் வரித்துறை கொடுத்து முடித்தார்கள். ஆனால் இந்த ஜெகவீர பாண்டியன் கட்டபொம்மன் மட்டும் வரித்துறை கொடுக்க மறுக்கின்றான். கட்டபொம்மன் மிஸ்டர் கட்டபொம்மன் உனது தமிழகத்தை எப்படி கைப்பற்றியது தெரியுமா? சொல்லுங்கள். கிழக்கிந்திய கம்பெனிக்கு முதல் வழக்கம் கீர்த்தி 16ஆம் நூற்றாண்டு வடபகுதி ஆங்கிலேயர் கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரோடு பல பேர் பெற்றெடுத்து வந்தனர். வந்தவரின் பாதுகாப்பிற்காக சந்தனகிரி அரசிடம் சிறிய நிலம் வாங்கி அங்கு சென்சார் கோட்டை அமைத்தனர். அந்த கோட்டையை சுற்றி வளர்ந்த நகர்ந்தான் சென்னை மதராஸ் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கு வியாபாரத்துக்காக வந்த ஆங்கிலேயர் தமிழ்நாட்டில் உள்ள சிற்ற அரசர்கள் அனைத்தும் சீர்குலைந்து இருப்பதை கண்டு இந்த தமிழ்நாட்டை எப்படி அது கைப்பற்ற வேண்டும் ஒரே எண்ணத்தோடு ஒரே நோக்கோடு இந்த தமிழ்நாட்டில் அரசர்களும் அரசாண்ட ஆற்காட்டு நவாப்படும் அதிக கடனை திறனை கொடுத்தனர். அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாத ஆற்காட்டு நவாப் அவர்கள் 1792ஆம் ஆண்டு இந்த வரி திரைகள் அனைத்து வசூலிக்கும்படி கிழக்கிந்திய கம்பெனியை ஒப்படைக்கப்பட்டது. அனைத்து பாளையக்காரர்கள் பயந்தார்கள், பயனடைகின்றனர். ஆனால் திருநெல்வேலியை சிகுமை சேர்ந்த ஜெகவீர பாண்டிய என்ற வீர பாண்டிய கட்டபொம்மன் மட்டும் 7 ஆண்டு காலமாக வரிதிரை கொடுக்கவில்லை. கேட்டால் வானம் படுகிறது பூமி விளைகிறது என்று மண்கோட்டை வைத்து மணக்கோட்டை கட்டுகின்றான். அவனுடைய கொட்டத்தை அடைக்க இங்கிலாந்து சென்ற மேஜர் பானமணி என்ற பெரும்படை அடைகின்ற பாஞ்சாலம் குறிச்சிய முற்றுகளை புறப்பட்டு வந்திருக்கின்றேன். பாண்டிய கட்டபொம்மன் ஊசி நுழையாத இடம் கூட இந்த எமக்காலம் நுழைந்து வருவது என்று நிரூபித்து காண்பிக்கின்றேன். தேசம் மண்ணாக்கி இவன் கண்டுபிடிப்பவன் காலத்துறை அவருடைய கொட்டத்தை அடைக்க வேண்டும். அதற்கு முன்பு சோல்சர்கள் அழைத்து அந்த கட்டபொம்மனுக்கு சரியான திட்டத்தை வைக்க வேண்டும். சோல்சர் யூ கமிங் எங்க அப்பா பேரு அப்பாச்சாமி. அவரை வச்சது குப்பாச்சாமி. குப்பாச்சாமி அவங்க அப்பா வச்சது குப்பாச்சாமி. குப்பாச்சாமி நம்ம எதற்கு துணிந்து விட்டால் இந்த வீர பாண்டிய கட்டபொம்மன் அந்த கட்டபொம்மனை உடனே அடைக்க வேண்டும். அதற்காக படைபலங்கள் அனைத்தும் தயார் செய்ய வேண்டும். ஓகே நாம் பாஞ்சாலம் குறிச்சி நோக்கி பயணிக்க வேண்டும். அதனால நம்ம இங்கிருந்து படைபலத்தில் அனைத்தும் திரட்ட வேண்டும். எனது நண்பன் ஆரோக்கிய நண்பன் எட்டப்பன் வசம் இருந்து குற்றப்பதற்கு வந்திருக்கான்.
வந்திருக்க சொன்னீங்களே எட்டாவது சென்னை கோட்டையிலிருந்து ஒரு தந்தி வந்திருக்கு தந்தி என்ன என்ன படி என்ன மேன் போட்டிருக்கு அரிசி இழக்கிற படியா வீட்டுல ஏறி அது என்ன மேன் போட்டிருக்கு இதுல என்ன போட்டு என்ன மேன் போட்டிருக்கு என்ன எழுதிருக்கு படிமேன் படிமேன் நம்ம எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா வாசப்படியில இருந்தா இல்ல அரிசி அளக்கிற படியா அப்படின்னு ஒரு சந்தேகம் அரிசி அளக்கிறது படி வீட்டுக்குள்ள போறதுக்கு ஏறி வீட்டுக்குள்ள ஏறி போறது படி 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 அப்ப நீங்க படி படி நான் அந்த படியாக்குள்ள நினைச்சேன் வீட்டுடைய படி ஸ்டெப் என்ன போட்டுருங்க எல்லாம் எழுதிருக்காங்க எழுத்தா போட்டுருக்காங்க பூராமே வெறும் எழுத்து என்ன எழுத்துமே குண்டு உண்டா எழுதிருக்காங்க அடே அப்பா எவ்வளவு எழுத்து போட்டுருக்காங்க ரொம்ப சூப்பரா எழுதிருக்காங்க அழகா எழுதிருக்காங்க ரொம்ப சூப்பரா என்ன போட்டுருக்காங்க துறவர்களே அழகா எழுதிருக்காங்க ஆஹா துறவர்களே எட்டாவது ஏறு மாடெல்லாம் கொள்ளை கொள்ளை கம்பங்கள் எல்லாம் கொள்ளை பால் பசுவு 800 பால் பசுவு கொள்ளை பாளையங்கோட்டை கர்ஷ கொட்டாரத்தில் 136 கட்டம் என்னும் கொள்ளை பாண்டியத்தேவன் கற்பனத்தேவன் வேளாண்டி மூவரும் கொலை தூத்துக்குடி உப்பாலத்தில் இருந்து உப்பெல்லாம் வீட்டி போட்டாங்க ஆமாங்க அன்பு பண்பு பாசம் நிறைந்த திருநெல்வேலி கலெக்டர் துறை அவர்களுக்கு எட்டயபுரம் எட்டப்பன் எழுதும் காண்பு நட்டார் தாங்களுக்கு உரிய 136 பட்டம் எழும் கொள்ளை அங்கு காவல் புரிந்த வேளாண்டி குடும்பம் பாண்டியத்தேவன் கருப்பணன் மூவரும் கொலை தாங்களுக்கு உரிய 800 பால் மாடு கொள்ளை இந்த லெட்டர் கண்டவுடன் உடனே பாச்சாலம் குறிச்சி மீது போர் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் இப்படிக்கு எட்டயபுரம் எட்டேந்திரன் ஓ மை காட் பிளடி நான்சென்ஸ் நான்சென்ஸ் கண்டபமா 136 பட்டணங்களும் கொள்ளை அங்கு காவல் புரிந்த வேளாண்டி குடும்பம் பாண்டியத்தேவன் கருப்பணத்தேவன் மூவரும் கொலை 800 பால் மாடும் கொள்ளை சரியான திட்டத்தோடு ஒழுக்க வேண்டும் தூத்துக்குடி நல்ல கொள்ளை செய்து அந்த தொழில் மகன் நீக்கம் கொண்டு விட்டார் தூத்துக்குடி நல்ல கொள்ளை செய்து அந்த தொழில் மகன் நீக்கம் கொண்டு விட்டார் ஆனால் இந்த ஜெகவீர பாண்டியன் மட்டும் அதிபதியை மறுக்கின்றார். ஏற்கனவே பாண்டியத்தேவனின் பத்தினி தாயார் முத்து கருப்பி ரிப்போர்ட் கொடுத்திருக்கின்றார். பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் கொடுக்கும்படி நம்முடைய ஆழ்குண்ட ஆட்டங்கள் துப்பாக்கி அழுத்து ரோடு செய்வேன். நம்மிடம் இருக்கும் யானைப்படி குதிரைப்படி தரப்படி என்று சொல்லப்பட்ட முப்படையும் தயார் செய்வேன். உடனே பாஞ்சாலங்குறிச்சி மீது படையெடுக்க வேண்டும். வழியாக செல்ல வேண்டும். முதல் எட்டப்பனோட சென்று எட்டப்பனை சந்திச்சு அவர்களில் பல திட்டங்கள்லாம் தீட்டி அவன் எங்க இருக்கிறார்கள், என்ன பண்றார்கள், எந்த இடத்தில் இருப்பார்கள் எட்டப்பனுக்கு தான் தெரியும். எட்டப்பனோட போய் அவர்கள் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு பிறகுதான் துறையிலே கட்டபொம்மன் ஊமத்துறையே அந்த பாதிரவில்லை அந்த டிடிபியில் கணக்கப்பிள்ளையை கைது செய்யணும். இப்போது சென்னை சென்றார் கோட்டையில் இருக்கின்றோம். திருச்சி வழியாக மதுரை வழியாக எட்டாபுரம் வழியாக இந்த பாஞ்சாலங்குறிச்சி செல்ல வேண்டும். எங்க பாஞ்சாலங்குறிச்சி, எங்க பாஞ்சாலங்குறிச்சி எங்க எங்க என்று சொல்லி எகிரி வருது பட்டாளங்கள்.
திருச்சி என்னமா உச்சி பிள்ளையார் கோவில் திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் டெம்பிள் ஓகே ஆல்ரைட் சோ சார் நம்மளுடைய பாஞ்சாலம் குறித்து படையெடுத்திருக்கின்றோம் நம்மள படைக்கு பயந்து அந்த கட்டபொம்மன் ஊமத்தரை தாளம் புலமை இரு மூவரும் சிறுகாட்டு நாகப்பன் கோட்டுக்கு ஒளிந்திருப்பாண்டா அதனால இங்க இருந்து லென்ஸ் வச்சு பாருங்க லென்ஸ் வச்சு பாருங்க தெரியுது புறப்படுமே மதுரை மதுரை பழமா வைகளில் வந்து சேர்ந்தோம் இது என்ன எங்க பார்த்தாலும் கூட்டாக தெரிகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் மீனாட்சி அம்மன் கோவில் கவசங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் மீனாட்சி அம்மன் ஏதாவது எங்க பார்த்தாலும் காட்சி காமாட்சி காசியில் விராட்சி மதுரையில் மீனாட்சி எங்க பார்த்தாலும் லேடிஸ் தெய்வமா இருக்கிறது உள்ள பெண்ணடிக்குது சக்தி வாய்ந்த தெய்வங்கள் உள்ள பெண்ணடிக்குது கட்டபொம்மன் ஊமத்துறையை பிடிக்க போறோம் அவர்கள் பிடி வருவார்களா பிடி விட மாட்டாங்கன்னா அம்மா சண்டையிலே பூக்கட்டி போட்டு பார்ப்போம் அதுக்கு முன்ன என்ன மாதிரி பெண்ணடிக்குது உள்ள கிளிமணி ஆட்டுது என்ன கிளிமணி பூசாரி கிளிமணி ஆட்டுது எதுக்குமே நான் கிளிமணி ஆட்டுது அங்கே மீனாட்சி அம்மனுக்கு தட்சணை பண்ணுது அபிஷேகம் உள்ளே பூசாரி அவசாரி பண்ணிக்கிறார் பூசாரி அபிஷேகம் இல்ல பூசாரி அபிஷேகம் பண்ணிக்கிறார் ஓகே நம்ம பஞ்சாலம் குறிச்சு சண்டைக்கு போகுதுமே பூசாரியை கூப்பிட்டு பூக்கட்டி பார்க்க சொல்லுங்க யாரையா உள்ள பற்று யாரு உள்ள பற்று என்ன சொல்லு லண்டன்ல இருந்து வந்திருக்கான் என்ன வந்த நோக்கம் என்ன அம்பாள் சென்னையில பூக்கட்டி போட்டு பார்க்கணும் இங்கே கட்டபொம்மன் ஊமத்துறை அட்டகாசம் தாங்க முடியல கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கைது செய்வதற்காக நானும் எங்க துறையில் லண்டன்ல இருந்து வந்திருக்கான் எப்படி அவர்களுக்கு பிடி வருவார்களோ பிடி வர மாட்டார்கள்னு பூக்கட்டி போட்டு பார்க்கணும் எவ்வளவு அநியாயமா கேட்காதீங்க கோயில் 1100 ரூபாய் தட்சணை கேட்பாங்க 135 ரூபா 140 ரூபா வச்சுக்கிறீங்க ஏன்டா 1100 இருக்கீங்க ஐயவா உன்னை வையல இந்த காணிக்கை வச்சிருக்க நல்லா பார்த்து சொல்லு 2 பட்டணம் போட்டு குளுக்கு நீ எந்த அளவுக்கு குளுக்குறியோ அந்த அளவுக்கு வெளில வரணும் அங்கே பூசுவாயி கிணிமணி ஆட்டத்துல குருதட்சணை வச்சாதான் அங்கே பார்த்து சொல்லும் குருதட்சணை வச்சா இங்கே எட்டப்படுக்கு லட்சம் கொடுத்துதான் இந்த கிழக்கேற்றிய கம்பெனி தமிழகத்தில் ஏறி கொண்டியது அந்த மனிதன் எட்டப்படுக்கு லஞ்சம் இன்று மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு லஞ்சம் பாஞ்சாலம் குறிச்சி சண்டையில் வெற்றி பெற்றோம் ஆனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை இடித்து தரமட்டமாக ஆக்கி விடுவோம் கட்டபொம்மன் ஊமத்துறை பிடிப்பதற்கு வெற்றியான பூ கிடைச்சிருக்கு என்ன வெற்றி 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 சிவப்பு வந்து சிவப்பு பூ இந்த பெரியவருக்கு இதுவரையும் சிவப்பு பூ வந்ததில்லை இந்த பாஞ்சாலம் குறித்து சீமையில என்ன நடக்கும் என்று தெரியவில்லை ஆகினால் எனக்கு ஒரு
நம்முடைய இயேசுநாதரை வணங்கி இங்கிருந்து புறப்படும் எட்டயபுரம். வருகிறவர்கள் சொல்லுகிறேன் வரிசையாக பிறகு என் நண்பன் 8 மணி செத்துக்க ஏற்பாடு செய்வாங்க. உள்ள 8 பேர் வெள்ளக்கார கோயிலுக்கு வரமுன்னாங்க ஒருத்தனிக்காம என்னப்பா யாரு என்ன லண்டன்ல இருந்து வந்திருக்கான். அப்படியா என்ன விஷயமா இருக்கீங்க? இங்க தாங்க முடியல. சரி அவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி அவர்களை கைது செய்வதற்காக உடனே வர வேண்டும் எட்டயபுரம் சொல்லி எட்டப்படாத தட்டி அடிச்சான். எங்க துறை வந்திருக்கோம். அதனால துப்பாக்கியோட நீ வந்திருக்க. ஆமா. ஓஹோ சரி சரி பரவாயில்ல. ஐயா லெட்டர் போட்டது நம்ம நிஜமா தான் போட்டாரு எட்டப்பன். அதனால வந்து அவர் வெளியில போயிட்டாரு. சரி அதனால உங்களுக்கு தேவையான ஏற்பாடு நம்ம செஞ்சு தருது. துறைக்கு சொல்லுங்க. எட்டயபுரம் தலையாரி. எட்டயபுரம் தலையாரி. ஆமா அப்ப எட்டப்பட்டு எட்டப்பன் வெளியில குற்றாலம் போயிருக்கு. குற்றாலம் போயிருக்கு. குற்றாலம் ஓகே. இந்த பெரியதுறை வருவது தெரிந்திருந்தும் எட்டப்படி குற்றாலம் போயிருக்கு. உங்களுக்கு தேவையான ஏற்பாடு நம்ம செஞ்சு தருது. எல்லாம் செய்திருக்கு. என்ன மேம் செய்திருக்கு? பிராண்டி விஸ்கி என்ன வேணும் உங்களுக்கு? அது எங்க நாட்டுல குடித்து அழைத்து விட்டோம். கல்லு உங்க நாட்டு கல் தருது. சைடிஸ் என்ன மேம் தெரிஞ்சிருக்கு? உங்களுக்கு ஃபீட் பண்ணல. ஓ எனக்கு கொடுத்த கலைமாடு மட்டும் லேடி டான்ஸ் உங்களுக்கு. லேடி டான்ஸ். ஓகே பெண்குட்டி. ஆமா ஆமா வெளிநாட்டில இருந்து துறை வந்திருக்காரு. துறையோட ஒரு உரை வந்திருக்காரு. உரை வந்திருக்கோ கூட அழைத்த வாரங்களை பார்ப்போம். ஹலோ நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா இல்ல உங்களுடைய எங்கே? நீ பெண்குட்டி யாரோட வயசு பண்ணதா சின்ன மழை கண்ணுதா சரி
தலையாரி வெரி குட் மேன் எங்கள் நாட்டு பாடல் பாடுறேன் ஓகே ஃபோர் த்ரீ ಈ பெண்குட்டிக்கு தக்க தன்மானம் கொடுத்து அனுப்பேன். என்னென்ன வேலை வரும் கொஞ்சம் நல்லா போ போ கொஞ்சம் நல்லா வீர பாண்டிய கட்டபொம்மன் அப்படிப்பட்ட வீரன் இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் உள்ளவன் இந்த ஆங்கிலியன் ஒரு நாள் குற்றம் செய்தாலும் அதன் மீது கருணை காட்ட வேண்டும் என்பது நம்மளுடைய இயேசுநாதரின் அன்பு கட்டளை. ஆகினால் இறுதியாக கட்டபொம்மனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எழுதுபேன் லட்டன் வீரவாண்டி கீழே விட்டாருங்க. நெல்லுக்கு நெல் தர வேண்டும், மறுத்தால் நேருடன் சட்டைக்கு வர வேண்டும், கொலைக்கு கொலை தர வேண்டும், மறுத்தால் கோட்டை விட்டு ஓட வேண்டும், பள்ளிக்கு பள்ளி தர வேண்டும், மறுத்தால் பாட்டை விட்டு ஓட வேண்டும். இந்த நட்டர் கண்டவுடன் காலையில் சூரியன் உதிர்ப்பதற்குள் என்னை வந்து போட்டு காலவிட்டால் என்னுடைய கோட்டை கொட்டகம் எல்லாம் அடித்து ஒரு குண்டல் அடித்து தூள் தூளாக ஆக்கிவிடுவேன். இப்படிக்கு கே பீப்புள் இந்த காலத்தில்